பாண்டியன் ஆதரவாளராக முத்தரசன் இருக்கிறாரு, நல்லக்கண்ணு ஆதரவாளராக இவர் இருக்காரு. அதில் ஜெயிச்சது வந்து தாப்பாண்டியன் அணியில் இருந்த முத்தரசன் தான் மாநில செயலாளர். அதுக்கு பின்பு அவர் கட்சியில் உரங்கட்டப்பட்டார் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கு பின்பு அவர் என்ன செய்வார்? அவர் ஒதுங்கி கொண்டார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு கும்பல் திரண்டு விட்டது, ஒரு மாற்று அரசியல் இந்த முறை அவரை கவர்ந்த அம்சம்னு அவர் என்ன சொல்றாரு? இந்த தேர்தலில் பணம் செலவழிக்காதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், என்ன ஜாதி என்று தெரியாதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப இது நாங்கள் ஒரு இடதுசாரிகளால் ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்காரு. விஜயபாஸ்கர் தாவேகா போறதுக்கும் சி மகேந்திரன் போறதுக்கும் வேறுபாடு இருக்கு. விஜயபாஸ்கர் போனா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் பெறலாம், ஏதாவது வாய்ப்பு பெறலாம்னு அவர் வேறொரு கணக்கில் அவர் போவார். தாவேகா அழைத்ததா சி மகேந்திரன் போனாரா? தாவேகா அழைத்ததுங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால சொல்றேன். கொள்கை கோட்பாடுல நம்ம சித்தாந்தம்னு பேசுறோம். நம்ம எளிய மனிதர்களை பெரிய அதிகாரத்துக்குள்ள போவதற்கான கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கிற சமகாலத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இந்த கேள்வி ரொம்ப கசப்பான உண்மையை நமக்கு தெரிவிக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தாவேகா பக்கம் நிறைய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமா இல்லை. முக்கியமாக இடதுசாரியில பயணித்த ஒரு பெரிய சீனியர் சி மகேந்திரன் அவர்கள் போய் இணைஞ்சிருக்காரு. அது பெரிய விவாதமா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சி மகேந்திரன் ஒரு தாவேகால இணைந்து அவருக்கான ஒரு நல்ல அரசியலா? தோழர் சி மகேந்திரன் அவர்களை ஒரு 10-15 ஆண்டு காலமாக நான் தனிப்பட்ட முறையிலையும் அறிவேன். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சில கருத்து முரண்பாடுகளால கட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டார், விலக்கி வைக்கப்பட்டார். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இல்லை. அந்த கட்சியினுடைய ஏதோ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயர்ல அவர் அந்த கட்சியினுடைய தவிர்க்கப்பட்டார், தள்ளி வைக்கப்பட்டார். நியாயமாக பார்த்தால் முத்தரசன் இருக்க வேண்டிய இடம், கடந்த காலத்தில் மாநில செயலாளராக இப்போது மு வீரபாண்டியன் இருக்கிறாரு. மு வீரபாண்டியனுக்கு முன்பு முத்தரசன் இருந்தாரு. முத்தரசன் இருக்க வேண்டிய அந்த இடமே இவருக்கு வந்திருக்க வேண்டிய வாய்ப்பு. அப்போ ஒரு மாநில செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழல் அங்கு இருந்தது. நீங்க எந்த மனிதர்கள் எங்கெல்லாம் ஒன்று கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு குழு அரசியல், கோஷ்டி மனப்பான்மை என்பது தவிர்க்க முடியாது. எவ்வளவு சித்தாந்தத்தை நீங்கள் சிறந்ததாக இருக்கலாம், மார்க்சியம் பேசலாம், மனிதநேயம் பேசலாம், மனிதனுக்கான அந்த சிறுமை குணங்களும் சேர்ந்துதான் இருக்குமே தவிர கம்யூனிஸ்டா இருக்கிறதுனாலேயே எல்லாரும் மகத்தானவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்வது ஒரு மூட நம்பிக்கை தான். மகத்தானவர்களாக மாற முயற்சி செய்கிறவர்கள் எடுத்துக்கலாம். அப்ப இவருக்கு என்னன்னா தாப்பாண்டியன் ஆதரவாளராக முத்தரசன் இருக்கிறாரு, நல்லக்கண்ணு ஆதரவாளராக இவர் இருக்காரு. அதுல ஜெயிச்சது தாப்பாண்டியன் அணியில் இருந்த முத்தரசன் தான் மாநில செயலாளர். அதுக்கு பின்பு அவர் கட்சியில உரங்கட்டப்பட்டார் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கு பின்பு அவர் என்ன செய்வார்? அவர் ஒதுங்கி கொண்டார். அவர் தனி மனிதராக என்ன செய்வது? பொது வாழ்க்கையில தன்னுடைய இளமை காலத்துல இருந்து ஒரு 18 வயசு கல்லூரி காலத்துல தொடங்கி அவருக்கு இப்ப 73 வயசாகுது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில மிக நீண்ட பயணம் கொண்டிருக்கிற போது உங்களுக்கு முதுமையில தனிமைப்படுத்துவதுன்னு இருக்குல்ல. நீங்க குடும்பத்துல வயசானவனை தனிமைப்படுத்தினாலே எதிர்கொள்வது ரொம்ப சிரமம். பேரம் பேத்திட்டு விளையாட முடியல, யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்கனால மன உளைச்சல்லையே பல பேர் முதுமையில மரணிக்கிறாங்க. அப்ப நீங்க குடும்பத்துல தனிமைப்படுத்தப்பட்ட பொது வாழ்க்கையிலங்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஏன்னா அவர் பல சாதனைகள் செய்கிறார். அவர் எத்தனையோ பேருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆனதில்லை. அவர் எத்தனையோ பேருக்கு கட்சியில எம்பி சீட் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் எம்பி ஆனதில்லை. ஒரே ஒரு முறை ஜெயலலிதாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நின்றார். அது கூட ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் ஒரு அடையாள அரசியலுக்காக நின்றார். அப்ப அவரு ஒரு சிந்தனையாளர் அடிப்படையில் அவர் நிறைய சுற்றுச்சூழல் சம்பந்தமாக புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி.
அவர் மேல என்ன காரணத்திற்காக கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்தது, எதற்காக அவர் விலக்கி வைக்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார் என்பது அவர்கள் விவாதிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது பொதுவெளியில பேச வேணாம் அப்படின்னு இப்ப சோசியல் மீடியால பல காரணங்கள் சொல்றாங்க. NCPHல ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டார்னு சிலது, அவருக்கு திருமணம் தாண்டி ஒரு பந்தம் இருந்துச்சு, அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ணுச்சு, இப்பெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னா எல்லா இயக்கங்களுக்குமான அல்லது எல்லா சராசரி மனிதர்களுக்குமான குற்றச்சாட்டுகள் தான். அது பொதுவெளியில பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில அவரும் சொல்லிட்டாரு, கட்சியும் சொல்லிட்டாரு. அதனால அவரை காயப்படுத்துவதற்கோ இல்ல களங்கப்படுத்துவதற்கோ அந்த கட்சியும் விரும்பல, அவரும் அதை பற்றி விளக்கம் சொல்ல விரும்பல. கண்டிப்பா தோழசி மகேந்திரனோட நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச இங்க வரல. ஆனா அந்த கொள்கைன்னு இருக்குல்ல, இடதுசாரிகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையில முரண்படுறாங்க இல்லையா, அதுதான் நாங்க விமர்சிக்க வந்திருக்கோம். சி மகேந்திரன் கடந்த காலத்துல விஜய் பத்தி பேசின விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட விஜய் அரசியல அக்குவேர் ஆணிவராக ஒரு பிரிச்சு பேசினார் மக்கள் மத்தியில். அதுக்கும் இப்போ நடைமுறைக்கு நடந்த அந்த சீமான் தோழரோட அந்த நகர்வு ஏற்கத்தக்கதா இல்லை. இங்க அதுதான் இதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு மிகச்சிறந்த சித்தாந்தம், ஒரு கொள்கை, அதை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிற போது வெகுஜனங்களை திரட்ட முடியாத ஒரு மிக மோசமான நிலைமை நடைமுறையில் இருக்கு. இப்ப விஜய் போன்றவர்களிடத்துல வெகுஜனங்களை எளிதாக திரட்டி விட முடிகிறது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திர அந்தஸ்து காரணமாகவோ அல்லது வேறு சில ஏதோ ஒரு அலை, அதுல அவங்களுக்கு ஒரு திரை கவர்ச்சியோ ஏதோ ஒன்று, ஒரு வெகுஜனங்களை ஒரு கும்பலை அவர்களால் திரட்ட முடிகிறது. ஆனால் அவர்களால் கொள்கை ரீதியாக தயாராக முடியல. இப்ப மகேந்திர மாதிரி ஆட்கிட்ட பெரிய கொள்கை சித்தாந்தங்கள்லாம் இருக்கு, ஆட்களை திரட்ட முடியல. இப்ப மகேந்திர தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு பிரச்சாரம் செஞ்சு அணி திரட்டி டெபாசிட் வாங்க முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா நான் கேட்கல, டெபாசிட் வாங்க முடியுமா முதல்ல? அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா தேர்தல் அரசியல்? அப்படி ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கு. ஆனா இல்ல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு கும்பல் திரண்டு விட்டது, ஒரு மாற்று அரசியல் இந்த முறை அவரை கவர்ந்த அம்சம்னு அவர் என்ன சொல்றாரு, இந்த தேர்தலில் பணம் செலவழிக்காதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், என்ன ஜாதி என்று தெரியாதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப இது நாங்கள் ஒரு இடதுசாரிகளால் ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்காரு. இங்கதான் இங்க முரண்பாடு இங்கதான் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களோட பார்வை வேறு, ஒரு மூத்த அரசியல்வாதோட பார்வை வேறு. இப்போ விஜயோட அந்த அரசியல் இவங்க சொல்ற மாதிரி ஒரு எளிய அரசியலா, எளிய மக்களுக்கான அரசியலா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. உங்களுக்கும் நிறைய நல்லாவே தெரியும், கடந்த காலம் அதாவது தேர்தலுக்கு முன்பு என்ன நடந்தது, எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு பேரம் பேசப்பட்டது. குறிப்பா தாவேக்காவில் 1 கோடி, அந்த ஒரு சீட்டுக்கு 1 கோடி கொடுத்தாதான் ஒரு சீட்டுன்ற நிலைமையெல்லாம் இருந்தது. கடைசி கட்டத்தில் தான் யாருக்கும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாரும் ஊரறிஞ்ச விஷயம். சி மகேந்திரன் சொல்வது அது ஏற்கத்தக்கதா இல்லை. ஒப்பீட்டளவில் ஒரு தொகுதிக்கு 15 இருந்து 20 கோடி செலவு பண்ணவங்களும் 1.5 கோடி செலவு பண்ணவங்களும் ஜனநாயகத்தை நம்ம எங்கே தேட வேண்டியிருக்குன்னா, 15 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் தோக்குறாரு, 1.5 கோடி செலவு பண்ணி ஒருத்தர் ஜெயிக்கிறார். அதே ஜனநாயகத்துக்கு மடங்கு கீழே இறங்குதுல. அதே ஜனநாயகம் தான் மகேந்திரனும் வாழ்ந்தாரு. அப்ப கேள்வி கேட்கலையே மகேந்திரன். எப்படி அதே திமுகவில் தான் கூட்டணி இருந்தாங்க, அப்ப இதெல்லாம் பேசியிருக்கலாம். எங்க நடைமுறை எதுவோ அதுக்கு எது சாத்தியமோ அதான் பேச முடியும். நீங்க எப்படி கூட்டணியில் இருந்துட்டு எப்படி போய் கேட்க முடியும்? ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா, நீ ஏன் கார்பரேட் அரசியல் பண்ணிட்டு இருக்க, பணக்காரங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறது, ஜெயலலிதா கேட்க அப்படிலாம் கேட்க முடியாது, யார்கிட்டையுமே கேட்க முடியாது. நடைமுறையில ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜாதி குறிப்பிடத்தக்க செல்வாக்கு செலுத்துகிறது, பணம் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு செலுத்துகிறது. பெருமளவு பணமோ பெருமளவு ஜாதி பலமோ இல்லாமலும் கூட சில பேர் ஒரு புதுமுகங்களாக இருக்கிறவர்கள் பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஜனநாயகத்துல இடதுசாரிகள் போன்றவர்களால, கொள்கை பேசுகிறவர்களால நிகழ்த்த முடியல. ஒருத்தர் நிகழ்த்தி இருக்கிறாரு, ஒரு கும்பலை திரட்டி இருக்கிறாரு, அவர்கள் கொள்கை வழிபட்டவர்கள் இல்லைதான், அவர்களை ஏன் அரசியல் படுத்தக்கூடாது, அவர்களிடத்திலே ஏன் ஒரு அரசியல் வகுப்பை நடத்தி ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு அவர்களை ஏன் அரசியல் மயமாக மாற்றக்கூடாது இளைஞர்கள் ஒரு முயற்சிக்காக அவரோட அவங்க பேசி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் இந்த தனி பெரும்பான்மை பெற முடியாம தத்தளிக்கிற போது இவர் நிறைய உதவிகள் செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லாம் பேசி ஆதரவு நிலைப்பாடு தெரிவிப்பதற்கு பல வேலைகளை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவங்க இவர்கிட்ட கேட்டு மூத்த தலைவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க,
விஜயபாஸ்கர் தாவேகா போறதுக்கும் சி மகேந்திரன் போறதுக்கும் வேறுபாடு இருக்கு. விஜயபாஸ்கர் போனா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் பெறலாம், ஏதாவது வாய்ப்பு பெறலாம்னு அவர் வேறொரு கணக்கில் அவர் போவார். நீங்க வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் போறாரு, கடம்பூர் ராஜு போறாருங்கிறது அது வேற. சி மகேந்திரன் வந்து என்ன குவாரி, மணல் குவாரி வந்து நம்ம கைப்பற்றிடலாம், நம்ம ஒரு 10 பார் எடுத்து நடத்தலாம்னா போவார் அவரு. அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு முதுமையான பருவத்தில் இருக்காரு, 73 வயசுல இருக்காரு. சரி, இந்த வயதுல அவர் வந்து சம்பாத்தியத்துக்காக போனார் நம்ம யாரும் சொல்ல முடியும். அப்ப எதுக்காக போயிருக்காரு? அதைத்தான் நான் அவர்கிட்டே நான் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் படுத்தப்படாத ஒரு இளைஞர் கூட்டம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவர்களுக்கு என்று ஒரு குறைந்தபட்ச கருத்தியல் இருக்கிறது, அது வந்து அவர்கள் தெளிவுடையவர்களாக இல்லை, அதை வந்து நம்ம ஏன் பயிற்சி செய்யக்கூடாது, ஏன் அவர்களை வந்து ஒரு ஒழுங்கற்ற அமைப்பாக இருக்கு அதை ஏன் ஒழுங்குபடுத்தக்கூடாது, அதை ஏன் ஒரு முறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஆசிரியர் மனோபாவத்துல தான் அவர் அதை அணுகிறார். சரி, நான் உங்ககிட்ட ஒரு சம்பாத்தியத்துக்காக அணுகிற மாதிரி நமக்கு தெரியல. அவருக்கு அமைச்சர் கொடுக்க போறாங்களா, இல்ல திருச்சி கிழக்குல போய் அவரை நிப்பாட்ட போறாங்களா, இல்ல மேயருக்கு நிப்பாட்ட போறாங்களா, அது அப்படியே அவர் போனா அவர் சம்பாதிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை அறிந்தவர் அல்ல. அவருக்கு அதுக்கு பயிற்சி இல்லைல்ல, அவருக்கு வந்து அதிகாரத்தோடு கூடிய பயிற்சி எல்லாம் இல்லை அவருக்கு போராட்ட களங்களோடு இருந்த பயிற்சி தான் இருக்கு. அவர் நல்ல கொண்டோட நீண்ட நாள் பயணித்தவர், அவருக்கு என்ன மனோபாவம் இருக்கும், அவர் ஒரு செழிய வாழ்க்கை தாங்க வாழ்றாரு. அவர் வந்து மெட்ரோவில் வந்து பயணிக்கிறாரு, பொதுமக்களின் ஒருவராக தான் அவர் பயணிக்கிறாரு, அவர் பொது வாகனங்கள்ல பயணிக்கிறாரு, அவர் தனக்கென்று கார் வச்சுக்கிறல, ஆடம்பரமான வாழ்க்கை முறையில இல்ல, அவர் எளிய வாழ்க்கையில அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து இப்படி போயிட்டாரு அப்படிங்கறத வந்து நான் என்ன கேட்கிறேன், இப்ப அவர் போனது குறித்து கூட குற்றச்சாட்டு சொல்றாங்களே எல்லாருமே. இவரை போன்றவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இவர்களை போன்றவர்களை வந்து பாதுகாப்பதற்கு சமூகத்தில் ஏதாவது அமைப்பு இருக்கா? இந்த மாதிரி தலைவர்களை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கா? அது ஒரு கேள்வி இருக்குல்லங்க. அப்ப அதை தாவேகா நிவர்த்தி செய்து தாவேகா அழைத்து இருக்கிறதுங்க. நீங்க எத்தனை பேரை நீங்க ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். தாவேகா அழைத்ததா சி மகேந்திரன் போனாரா? தாவேகா அழைத்ததுங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சனால சொல்றேன். தாவேகா தான் அழைத்தது. உங்ககிட்ட ஒரு கேள்வி, தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஒரு எளிய மக்களுக்கான கழகமா? இதுதான் இப்போதைக்கு இப்படி இருக்குங்க. எளியவர்களும் அதுல இருக்கிறாங்க, ரொம்ப சாமானியர்களும் வந்து அதுல வந்து சட்டம். எளியவர்கள் எத்தனை பேரை கை நீட்டி என்னங்க? ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்க என்ன இன்டெலக்சுவல்ஸா இருப்பான்? நீங்க யோசிச்சு பாருங்க. ரசிகர் ராஜ்மோகன் சொன்னதை கேளுங்க, ஆனந்த் அவர்கள் சொன்னதை கேளுங்க, ஆதவ அர்ஜுனா சொன்னதை கேளுங்க, விஜய் அவர்கள் சொன்னதையும் கேளுங்க. இவங்க எல்லாம் ஏழை குறிப்பிட்டவர்கள் இருக்காங்கல்ல. தனி விமானத்துல போற தகுதியோட ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, அப்படி கோடீஸ்வரர்களும் அதுல இருக்காங்க. இப்ப நீங்க வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இறங்கி வந்து செங்கல்பட்டுல இருந்து இறங்கி வந்ததை நானே பார்த்திருக்கேன். என்னோட பல சேனல்கள் எல்லாம் யூடியூப் சேனல்கள்ல பேசி இருக்கிறாரு. அப்ப அவரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தார் நம்ம சொல்ல முடியாது. பல பேர், இப்ப ராஜ்மோகன் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, ஒரு தமிழ் ஆர்வலராக மட்டும்தான் இருந்தாரு. அவர் என்ன பலாயிரம் கோடி சொத்து வச்சுக்கிட்டா அந்த கட்சியில போய் அமைச்சராக இருக்காரு? அப்படி கிடையாதுல்ல. இப்ப பல பேரை நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க எளிய மனிதர்கள் வந்து அதிகாரத்துக்கு இல்ல, தங்களை எளிய மனிதர்களா காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதானே. அப்படி இல்லைங்க. இப்ப வன்னியரசு அமைச்சரா இருக்கிறாரு கூட்டணி சார்பா. நான் வன்னியரசு என்ன ஒரு தாவேகா பற்றி 1000 கோடி சொத்து வச்சுக்கிட்டா, தாவேகா பற்றி மட்டும் தான் நான் தாவேகா தான் நானும் சொல்றேன். எளிய மனிதர்கள் தானே. இப்ப ரமேஷ் எளிய மனிதர் தான். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமானியர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இப்ப ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர் இருக்காப்ல, அவர் வந்து ஒரு பழைய டிவிஎஸ் சாம்பு டிவிஎஸ் 50ல சுத்திட்டு இருந்தாப்ல. அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கதிருங்கிற ஒரு இயக்குனர்கிட்ட காதல் தேசம் அந்த மாதிரி படம்லாம் எடுத்தார்ல, அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், லாஸ்ட் அசிஸ்டன்ட், ஒரு டிவிஎஸ் 50 சுத்திட்டு இருந்த ஒரு ஆளு. அவரை எல்லாரும் கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சினிமாவில் டைரக்டரா கூட ஆக முடியல, உதவி டைரக்டர் ஆக முடியல. அப்ப அவருக்கெல்லாம் என்ன பின்னணி? ஒண்ணும் கிடையாது. விஜய தெரியுங்கிறத தவிர்த்துட்டு நீங்க கடைசியா ஸ்ரீநாத் யாரு? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நிகழ்வு இருக்குல்ல, இப்ப ரமேஷ் மாதிரி இருக்கிறவங்க, ஸ்ரீநாத் மாதிரி இருக்கிறவங்க, ராஜ்மோகன் மாதிரி இருக்கிறவங்கள இன்னைக்கு பெரிய அரசியல் கட்சிகள் வந்து இந்த அந்தஸ்துல கொண்டு போய் வைக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கொள்கை கோட்பாடுல வந்து நம்ம வந்து சித்தாந்தம்னு பேசுறோம். நம்ம எளிய மனிதர்களை பெரிய அதிகாரத்துக்குள்ள போவதற்கான கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கிற சமகாலத்துல இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, ரொம்ப இந்த கேள்வி ரொம்ப கசப்பான உண்மையை வந்து நமக்கு தெரிவிக்கிறோம்.
இப்போ நீங்கள் அதிமுக திமுக மாதிரி கட்சிகள்லாம் ஒரு நிறுவனமயமாக மாறிவிட்டது. அப்ப எளிய மனிதர்களுக்கான அதிகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு, அவர்கள்ட்ட நிறைய குறைகள் இருக்கிறது. நம்ம அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து கடுமையா வந்து நம்ம திட்டுறோம், அவங்க கடுமையா நம்ம விமர்சனம்லாம் செய்யறோம். அதுல நமக்கு வந்து அதுல நமக்கு ஒரு நாள் வந்து எப்பொழுதுமே விமர்சனம் தான் செய்வோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா இதுவும் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ ஸ்கூலை வந்து அந்த பள்ளிக்கூடங்களில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் சில தகவல் வருது 25 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்த ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் இது தனியார் கல்லூரி அதிபர்களுக்கு தானே பயன்படும், ஏழை மாணவர்களுக்கு பயன்படுமாங்கிற விமர்சனம் நமக்கு இருக்கு. அப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அம்சங்களும் அதுக்குள்ளே இருக்கு, அதுல தவறான அம்சங்களும் அதுல இருக்கு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாசிட்டிவான அம்சங்களுக்குள்ள ஏதாவது அவர்களுக்கு பணியாற்ற முடியுமா, ஒரு கும்பலை வந்து சேர்த்துட்டாங்க, அது வழிப்படுத்த முடியுமா, நெறிப்படுத்த முடியுமா என்கிற ஒரு ஆசிரியர் மனநிலையில இருந்துதான் அவர் அரசியலை அணுகிறாரே தவிர அவர் அதிகார வேட்டைக்காக போனாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒருவேளை அவரால் வந்து அந்த இயக்கத்துல நீடிக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. பெரிய சிக்கலே என்னன்னா, சிந்திக்கிறவர்கள் ஓரளவுக்கு இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டியா இருக்கிறவங்க பல பேரால பல கட்சிகளில் நீடிக்க முடியாத சிக்கல்லாம் இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப சிந்தனையாளராக இருக்கிறவங்க, பேச்சாளராக இருக்கிறவங்க, எழுத்தாளராக இருக்கிறவங்க எந்த கட்சியிலுமே சில ஆண்டுகள் தாக்கு பிடிப்பது ரொம்ப சிரமம். அதனால அவர் போயிருக்கிறாரு. நம்ம வந்து குய்யோ முறையோன்னு வாயில வயிற்றுல அடிச்சு கத்தாம அவரால் முடிகிறதான்னு பார்ப்போம். அவரால் நெறிப்படுத்த முடிகிறதா, சரிப்படுத்த முடிகிறதா, ஏதாவது ஒரு குறிப்பையாவது அவரால் வந்து முறைப்படுத்த முடிகிறதான்னு பார்ப்போம். அது வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. நமக்கு முக்கியமா சிபிஐல இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் தோழர் சி மகேந்திரன். இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். இதுதான் அப்போ இங்க இடதுசாரிகளோட அந்த சிபிஐ ஏற்கனவே கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியோட தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இப்ப இவரோட நகர்வால இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இல்ல. அவர் தனி மனித தேர்வு தானே. அவர் கட்சியில ஆக்டிவ் பாலிடிக்ஸ் குள்ள இருக்கும்போது போனாதான் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். அவர் கட்சியில இருந்து விடுவிக்கப்பட்டவர், வெளியேறினவர் அல்லது வெளியேற்றப்பட்டவர், ஏதோ ஒரு வகையில அவர் கட்சி தொடர்பற்றவர். அவர் போறதுங்கிறது தனி மனித தேர்வு தானே. அது தனி மனித சுதந்திரத்துக்குள்ள எப்படி தலையிட முடியும்? அவங்க இவர் தனியா இருக்கும்போது கூப்பிட்டாங்களா, மறுபடியும் வாங்க கட்சிக்கு வாங்க, நம்ம மீண்டும் இணைந்து செயல்படுவோம். இல்ல, கட்சியில ஒரு பிளாக் மார்க் வாங்கி தான் வெளியேறி இருக்காரு. எப்படி? அதாவது இடதுசாரிகளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரையுமே லேஸ்ல அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவங்க மேல ஒரு கரும்புள்ளி பதிஞ்சாதான் இருக்கட்டும், என்ன அதை வெளியே அனுப்புவாங்க. அந்த நகர்வை தான் நான் கேட்கிறேன். இருக்கட்டுங்க. நீங்க வந்து ஒரு கட்சியில வந்து அவர் போராளியா இருந்தது உண்மை. அவரிடத்துல சில பிழைகள் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல, என்னன்னு உறுதியா தெரியல, இருந்திருக்கலாம். அந்த பிழைகளை சரிப்படுத்திட்டு நீங்க அவரோடு பயணிப்பதற்கு அவருக்கான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி தரவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறார். நீங்க வந்து வாழ்நாள் முழுக்கவா வந்து ஒருத்தரை தள்ளி வைக்க முடியும்? இல்ல, விஜய் அந்த அரசியல், விஜய் ஆட்சி எதை அவரை கவர்ந்தது? சி மகேந்திரன் எதை கவர்ந்து? அவர் சொல்லி இதுவரை எதுவுமே விஜய் இறங்கி செய்யலையே இன்னும். இல்லைங்க, அவருக்கு ஆட்சிக்கு வந்து மிக குறைந்த நாட்கள் இருக்கு. அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. இப்பதான் ஒரு அரசியல் அவரே பயிற்சி பெற்றிருக்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு. பயிற்சி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. ஒரு ட்ரெயினரை அனுப்புறாங்க, அவ்வளவுதான். அது கூப்பிட்டுருக்காங்க, அவர் போயிருக்காரு, அவ்வளவுதானே தவிர நீங்க வந்து ஒட்டுமொத்தமான வந்து தாவேக்கா ஆட்சிக்கு இவர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒரு தனி மனிதர், ஒரு சிந்தனையாளர் போயிருக்காரு, அவ்வளவுதான். அவரால் நீடிக்க முடிகிறதா, நிலைக்க முடிகிறதா, அவரை அவர்கள் கௌரவமாக நடத்துகிறாங்க, அவரால் கண்டினியூ பண்ண முடியுதா நமக்கு தெரியாது. அதனால நம்ம சபிக்க வேண்டாம், அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். யாருக்கு பெருமை, தாவேக்காவுக்கா அல்லது சி மகேந்திரனுக்கா? இல்ல, நான் அதை எப்படி பாக்குறேன்னா, சி மகேந்திரன் செங்கோட்டையன் வந்து தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கட்சி மாதிரி யாரும் நினைக்கல, ரசிகர் பண்ண மாத்திரம் நினைச்சாங்க. அப்புறம் செங்கோட்டையெல்லாம் போனோம்னா ஒரு கட்சி தான் போல இருக்குது கொஞ்சம் பேர் நினைச்சாங்கல்ல. அப்புறம் இந்த இடதுசாரிகள் விசிகெல்லாம் ஆதரிச்சோம்னா இது உண்மையிலேயே ஆட்சி தான் போல இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங்லாம் கிடையாது, முதலமைச்சராலாம் விஜய் நடிக்கலாம் இல்லை, உண்மையிலேயே முதலமைச்சராக தான் ஆயிருக்காரு அப்படி கொஞ்சம் பேர் நம்புறாங்க இல்ல. அப்ப சி மகேந்திரன் எல்லாம் போனாருன்னா சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்தியல் இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு, அதை ஏதோ செய்ய போறாங்கன்னு சில பேர் நம்புவாங்க. அது நடைமுறைக்கு வருகிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்குறேன். இல்லை, இந்த சட்டமன்ற நடந்தது கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடர் கவர்னரோட அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது பாஜகவோட சாயலில் தான் தாவேக்கா அரசு பயணிக்குது. இந்த இழிவு சொல்ல மாற்றுறதுக்காக இடதுசாரியை உள்ள எல்லாருக்கும் எல்லாரும் பொறுப்பேற்க முடியாது. ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் ஒரு தனி மனிதர். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சி மகேந்திரன் தாவேக்காவுக்கு தலைவராக்கிட்டது மாதிரியே நீங்க பேசிக்க, அவர் ஒரு உறுப்பினராக இருக்கார், அவ்வளவுதான்.
அவர் எல்லையில நின்று அவர் என்ன செய்ய முடியுமோ அவர் செய்யட்டும். நீ ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் கொண்டு வந்து அவர் தலைமையில வைக்காதீங்க. அது முறையல்ல. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.